வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் நேத்து தண்ணி கட்டிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அந்த நடவு போட்டிருந்த கரும்புங்க. அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, இது நம்ம கட்டை விட்டுருக்கிற கரும்புங்க. மொத்தமாவே இந்த 2 ஏக்கரா கரும்பு தாங்க இந்த வருஷத்துக்கு இருக்குது. இன்னைக்கு சனி, ஞாயிறு அவைங்களுக்கு லீவுங்க. அதனால என்னை கையில புடிக்க முடியாதுங்க. எனக்கு ஒண்ணும் இன்னைக்கு பெருசா வயல்ல வேலை இல்லங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விட்டுருக்க கரும்புக்கு தாங்க பார் ஓட்டிட்டு இருக்காங்க. பார் ஓட்டுறதுக்கு இதில உழவு ஓட்டிட்டு இருக்கிறாங்கங்க. வாங்க பார்க்கலாம். கரும்பு வெட்டினதுக்கப்புறம் காட்டுக்கெல்லாம் தீ வச்சு விட்டு 2 தண்ணி நல்லா அடந்தாப்புல விட்டு கட்டணுங்க. பாருங்கள் கட்டை சூப்பராக தளைஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டு எருவு தாங்க ஃபுல்லாக இறச்சிருக்கிறோம். இப்போ நல்லா மண் பதமாக இருக்குதுங்க. கரும்பும் நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கலப்பையில் மாட்டு உடையுங்க. அதனால தாங்க உழவு ஓட்டி விட்டுலான்னு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5ஆம்ல 2 ஆம கழட்டிட்டு அப்படியே ஓட்டிடுவோங்க நாங்கள். இதுக்கப்புறம் பார் கலப்பையில் அப்படியே பார் அணைச்சிக்கலாங்க. நமக்கு பக்கத்தில் 2, 3 தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கிறாங்கங்க. அதனால் வீட்டில் தக்காளியே வந்து குமியுதுங்க. சரி எல்லா தக்காளியும் வச்சிருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லி தக்காளி ஊறுகாய் போட்டுடலான்னு தாங்க போட்டுட்ருக்கிறேன் காலையிலேயே. ஃபஸ்ட்டு தக்காளியெல்லாம் அரிஞ்சு வெளியே விறகடுப்பில் போட்டு விட்டேங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுட்டுன்னு. அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கேஸில் வந்து தாளிச்சு விட்டேங்க. இப்போ தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க. உங்களுக்கும் இது மாதிரி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்களுமே செஞ்சு வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு உதவியாக இருக்கும்.